உங்களுடைய சேனல்ல சப்ஸ்கிரைபர்ஸும் வாட்ச் டைமும் கம்மியாகிறதுக்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் நிறையா தவறுகள் பண்ணுறீங்க. அந்த தவறுகளில் சிலவற்றை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அந்த தவறுகள் என்னன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸையும் வாட்ச் டைமும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். முதல் தவறு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேனலில் ஒரு வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க, அந்த வீடியோவில் ஏதோ ஒரு கரெக்ஷன் இருக்கும், உங்கள் மனசுக்கே போடும். இல்லை ஒரு தமிழில் எழுதுறீங்க, மேலே ஒரு புள்ளி வைக்க மறந்துட்டீங்க, இல்லை ஏதோ ஒரு மிஸ்டேக் அதில் பண்ணுறீங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, மச்சி இந்த மாதிரி தம்ப்நெயிலை மாற்றி விடு, டைட்டில் மாற்றி விடு, என்ன போட்டிருக்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க. ஒரு ஆர்வத்தில் போயிட்டு அதில் ஒரு டாட்டோ ஒரு கமாவோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அது ஒரு செகண்ட் அப்லோடு. நம்ம ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணால் என்ன பண்ணணும்? பேசாமல் இருந்துடணும். நம்ம போய் பேசிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? பிரச்சனை இன்னும் பெருசாகிட்டு தான் போகும். உங்கள் வீடியோவில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா விட்டுருங்க. ஒரு வாரம் 2 வாரம் கழித்து அதில் போய் சேஞ்சஸ் பண்ணலாம். அந்த சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறமா யூடியூப் அதை என்ன எடுத்துக்கிறோம்? இது ஒரு அப்லோடு அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ 2 நாள் கழித்து நீங்கள் வீடியோ போடுங்க, இல்லை அடுத்த நாள் வீடியோ போடுங்க. 24 மணி நேரம் கழித்து அடுத்த வீடியோவை போடுங்க. அடுத்த தவறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோ டைட்டில் வெறும் தமிழில் மட்டும் வைக்கிறது. தமிழ் பற்று இருக்குது, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் கீவேர்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்க்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தமிழ் ஆடியன்ஸை ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தமிழில் டைட்டில் வைக்கிறீங்க. அதோட சேர்த்து இங்கிலீஷ்லேயும் ஒரு டைட்டில் நீங்கள் வைக்கணும். இப்போ இந்த பெரிய யூடியூபர்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்க மட்டும் தமிழில் மட்டும் வைக்கிறாங்க, அவங்க நல்லா வியூஸ் போகுது அப்படின்னு நினச்சி வைக்காதீங்க. அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் பேஸ்ன்றது வேறு. யூடியூப்பில் நிறைய லைக்ஸு, ஷேர்ஸு, கமெண்ட்ஸு இதெல்லாம் வாங்கி ஒரு நல்ல ரேங்க்கில் இருப்பாங்க. அவங்களுடைய சேனல் ஹெல்த்துன்றது வேறு. அடுத்த தவறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னால் சொன்ன மாதிரி தான் உங்களுடைய சேனல் நேமை தமிழில் மட்டும் வைக்காதீங்க. இப்போ நீங்கள் தங்கிலீஷில் வைக்கலாம், சரிங்களா? சிறப்பு அப்படின்னு வைக்கிறேன், 3 முதல் படி அப்படின்னு ஒரு சேனல் நேம் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை தமிழில் எழுதக்கூடாது, தமிழ் ஃபாண்ட்டில் எழுதக்கூடாது. நீங்கள் தங்கிலீஷில் வச்சுக்கலாம், தமிழும் இங்கிலீஷும் கலந்து வைக்கலாம். அடுத்த தவறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேனலில் ஒரு வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, தெரியாதனமாக அது பப்ளிக் ஆகிடுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுடைய சேனலில் 500 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா அந்த 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் யூடியூப் ஒரு தபால் போட்டுரும். என்ன தபால் போட்டுன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துரும். அதாவது இந்த மாதிரி இந்த சேனல்லேருந்து ஒரு வீடியோ வந்திருக்கு, டைட்டில் இது அப்படின்றத போய் அவங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் காமிச்சிடும். காமிச்ச உடனே அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ப்ரைவேட்டில் போட்டுறீங்க. ஏன்னா அது இப்போ வரக்கூடியது கிடையாது. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பப்ளிஷ் பண்ணுற ஐடியாவில் இல்லை. ப்ரைவேட் வந்தோன்னே இப்போது மறுபடியும் என்ன பண்ணுறீங்க? 2 நாள் கழித்து அந்த வீடியோவை பப்ளிக் போட்டிங்கன்னா அது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் போகாது. தெரியாதனமாக பப்ளிக் ஆயிடுச்சா, ப்ரைவேட்டில் போடுங்க. அதே வீடியோவை அப்லோட் பண்ணி மறுபடியும் அதுக்கு நோட்டிஃபை பண்ணுற மாதிரி போவீங்க. அடுத்த தவறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோவை தப்பான டைமில் அல்லது நைட் டைமில் போஸ்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு டிஎன்பிசி சம்பந்தமாக ஒரு சேனலை வச்சுருக்கீங்க. உங்களுடைய ஆடியன்ஸ் எப்போ பார்ப்பாங்க? ஒரு ஆஃபீஸ் கோயர்ஸ்க்காக நீங்கள் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு ஹோம் மேக்கர்ஸ்க்காக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய ஆடியன்ஸ் எப்போ பார்ப்பாங்கன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த டேட்டா யூடியூப்லேயே இருக்கும், சில பேருக்கு அது காட்டாது. ஏன்னா யூடியூபுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுடைய சேனலில் நீங்கள் ஃபீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதாவது அதுக்கு சம்மந்தமான கண்டென்ட் நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க. சிலர் அதை பார்த்தும் உங்களுக்கு அந்த டைமில் போஸ்ட் பண்ணால் வியூஸ் வராது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க என்னுடைய மெயில் ஐடி நான் இங்கே கொடுத்துருக்கேன். யூடியூப்பில் நான் பெய்டு கோச்சிங் பண்ணுறேன். மந்த்லி ஒரு அமௌண்ட், அந்த அமௌண்ட் வாங்கிட்டு மண்டே டு ஃப்ரைடே டெய்லி 1 hour வாட்ஸ்அப் மூலமாகவோ ஜூம் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ நான் கோச் பண்ணிட்டுருக்கேன். ஆல்ரெடி ஒரு 2-3 பேர் நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த கோச்சிங்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால் பலனை அடைஞ்சிட்டு வராங்க. ஸோ நீங்களும் அதை ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறீங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய சேனல்லையும் நீங்கள் யார் அப்படின்றத ஒரு 4 வரி எழுதி நீங்கள் அனுப்புங்க. உங்களுடைய சேனலில் ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுன்னா நான் என்னுடைய ஜிபே அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த தவறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவை அப்லோட் பண்ண உடனடியாக அதை போய் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் போடுறது. நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ண உடனே ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு தபால் கார்டு போய் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் போட்டுருன்னு இப்படி நீங்கள் நோட்டிஃபை பண்ணிட்டீங்க. அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மறுபடியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுறீங்க எங்கே? கம்யூனிட்டி போஸ்ட்டில். அந்த மாதிரி யூடியூப்பில் ஒர்க் ஆகாது. நீங்கள் 24 மணி நேரத்துக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க,
24 மணி நேரம் கழித்து மறுபடியும் போகாதவங்களுக்காக ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நீங்கள் போடலாம். அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டுன்றது சப்ஸ்கிரைபர் அல்லாதவங்களுக்குலாம் போகாது, சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் போகும். அடுத்த தவறு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அட் த சேம் டைம் 2 யூடியூப் சேனல்ஸை வந்து ரன் பண்ணுறது. நிறையா யூடியூப் அட்வைசர்ஸ்லாம் நீங்கள் 2 சேனல் வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதே மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. உங்களுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டடான ஒரு டீம், ஒரு தம்ப்நெயில் டிசைனர், ஒரு எடிட்டர், ஒரு சினிமோட்டோகிராஃபர், ஒரு சேனல் ஹெட், ஒரு சேனலில் 100K சப்ஸ்கிரைபர்ஸ், இதை ரீச் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள். இல்லையா உங்களுடைய ரத்தம், சதை, மூச்சு எல்லாமே ஒரு சேனலை வந்து க்ரோ பண்ணுறதா தான் இருக்கணும். அடுத்த தவறு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேனலில் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடாமல் இருக்கிறது. இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு என்னுடைய அப்பா எனக்கு சொன்ன விஷயத்தை தான் நான் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ எங்கள் அப்பா வந்து உயிரோடு இல்லை, அவர் வந்து இறந்துட்டார். என்னுடைய எய்ட்ஸ் சேனல் அப்பயே இறந்துட்டார். அவர் வந்து ஒரு மளிகை கடை தான் நாங்கள் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்ன வரைக்குமே இருக்குது. அதுக்கு நான் வந்து ஸ்கூல் லீவ் அப்போலாம் நான் வந்து போவேன். போனால் எனக்கு ஒரு 5 ரூபா கொடுப்பாங்க. அவர் வந்து என்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, நம்மளுடைய கடையில் இந்த அளவுக்கு வருமானம் வருது, ஏர்னிங் வருதுன்னா அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். நல்ல பொருள் வச்சுருக்கோம், நம்மளுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வர்றாங்க, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னேன். அவர் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டே வந்தார். அப்புறம் நான் கேட்டேன், எதனால் நம்மளுடைய கடையில் வருமானம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் சொன்னார், நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், ஆனால் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து வாரத்தில் 7 நாளும் கடையை திறந்து உட்காந்துருக்கோம். கடையை திறந்து உட்காந்துருக்கிறதுனால ஒரு நாளைக்கு வந்து ஒரு வீட்டுக்கு வாங்குறவங்களும் வருவாங்க, ஒரு நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு வாங்குறவங்களும் வருவாங்க, ஒரு காது குத்துக்கு வாங்குறவங்களும் வருவாங்க. ஒரு நாளைக்கு சின்ன லிஸ்ட்டு வரும், ஒரு நாளைக்கு பெரிய லிஸ்ட்டு வரும். ஸோ நீங்களும் என்ன பண்ணணும், அதாவது யூடியூப்ன்றது ஒரு கடல் மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த கடலில் தினமும் போயிட்டு ஒரு வலையை போட்டு உட்காரணும். அல்லது இணைய மாதிரி வாரத்தில் 2 நாளாவது போய் வலையை வீசிட்டு உட்காந்துருக்கணும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு சின்ன மீன் மாட்டோம், ஒரு நாளைக்கு வந்து சுறா மீன் மாட்டோம். அடுத்த தவறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காப்பிரைட்டட் கண்டென்ட் உங்களுடைய சேனலில் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த யூடியூப் தவறுகள்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்ட் 1 போட்டேன், அடுத்து பார்ட் 2 போட்டேன், இப்போ பார்ட் 3 வீடியோ போட்டிருக்கேன். இந்த 3 வீடியோலையும் நான் வந்து காப்பிரைட்டட் கண்டென்ட் தயவு செஞ்சு போடாதீங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இன்னமும் அந்த வீடியோவில் கூட எப்படிங்க அவங்களுக்கு தெரியாமல் எப்படி நம்ம எடுக்கலாம், அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. எக்ஸாம்பிள் வச்சு கூட அது ஏன் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், ஒரு இமெயில் ஐடியில் நீங்கள் மல்டிபிள் சேனல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஒரு சேனலில் காப்பிரைட் கிளைம் வந்துச்சு, காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா மற்ற எல்லா சேனல்லையுமே அது வந்து பாதிக்குது. ஒரு சேனலில் 3 ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா மற்ற எல்லா சேனல்லையுமே டெலிட் ஆயிடுது. ஸோ இதோடைய சீரியஸ்னஸை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே யூடியூப் தவறுகள்னு சொல்லிட்டு நான் வந்து 2 வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய ஸ்க்ரீன்ஷாட் நான் போஸ்ட் பண்ணுறேன், பின்டு கமெண்ட்லேயும் நான் வந்து போட்டு வைக்கிறேன். அதை போய் தயவு செஞ்சு பாருங்கள். எனக்கு வந்து ஒரு பெர்சனலான ஒரு கோச்சிங் வந்து வேணும், நீங்கள் எனக்கு பண்ணுங்கள், என்னுடைய சேனலாக உங்களுடைய சேனலாக நீங்கள் வந்து க்ரோ பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வாங்க. மந்த்லி ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மண்டே டு ஃப்ரைடே டெய்லி 1 hour எய்தர் வாட்ஸ்அப் மூலியமாகவோ, ஃபோன் கால் மூலியமாகவோ, ஜூம் மூலியமாகவோ உங்களுக்கு நான் வந்து எப்படிலாம் கண்டென்ட் போடணும், என்ன கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணணும், உங்களுடைய சேனலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு நான் வந்து பெர்சனலாக வந்து கோச் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ வந்து நீங்கள் மெயில் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.